போயிருக்கிறேன். என்னது பொண்ணு ஆட்ட முடிச்சா? இந்த யாப்பாடி முதலே சொல்லல. ஆமா, பொண்ணு பார்க்க எப்படி இருந்தா? பார்க்கறதுக்கு நல்ல கலரா இருந்தா. கலரை விடுப்பா, மத்தது எல்லாம் எப்படி இருந்தது? மத்ததா? உனக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லணும். நான் முகம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவள் முகம் பார்க்கிறதுக்கு பௌர்ணமி நிலவு மாதிரி இருந்தது. அவள் கண்கள் கோயிலூர் வைரம் போல இருந்தது. அவள் உதடோ ஆரஞ்சு பழ சுனை போல இருந்தது. அவள் புருவம் வானவில்லி உருவம் போல இருந்தது. அவள் பல்லோ முல்லைப்பூ ஒட்டு போல இருந்தது. மரேசா, மேல சொல்லி. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. அப்ப கீழே சொல்லு. கீழே அதான் ஒரு கவிதை சொல்லு. கவிதையா? எனக்கு சொல்ல தெரியாதுடா. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னிய அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரு கவிதையா? குமரேசா, சும்மா சொல்லக்கூடாது. பொண்ணுங்கன்னா குருடன் கூட ஓடினாவா? நீ கவிஞனாகல, தப்பே இல்ல. இந்த மாதிரி பொண்ணு எனக்கு மனைவியே கிடைச்சா நான் பிறந்து நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். நல்ல மனசுக்கு இதை விட சூப்பரான பொண்ணு கிடைப்பா. வேணா பாரு, நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். என்ன இன்று பூந்தோட்டம் புள்ளிமா நடமாடு? இந்த கார்டன் சொல்லியிருந்தான் வாட்ச்மேன் சரியா தண்ணி பாய்க்காம காஞ்சு போயிடும். என் தோட்டத்துக்கு வந்து பாரு, சும்மா பார்க்கிறவங்களாம் பச்சு பச்சு பார்க்க வாழ்ந்து நான் யாரா? சரி சரி, ஒரு ஜென்டில்மேன் கிடைச்ச மிகப்பெரிய சரி. கண்ணு, நான் யாரு உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம். இந்த ஊர்வலத்துக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். முறமாக்க இருக்காங்கன்னா அது நான் மட்டும்தான். ஏன் சொல்ற? என்ன நான் இருக்கும்போது இந்துவுக்கு இன்னொரு மாப்பிள்ளையா? இது நடக்காது. இந்து இந்த இந்தியாவை மாப்பிள்ளை ஒருத்தவனுக்கு பாருன்னா அது நானா தருது. அதை மீறி ஒன்றை ஒருத்தர் பொண்ணு பார்க்க வந்தா அவனுக்கு கல்வாசி கல்வாசி மறுவாயா போச்சுக்க. என்ன படிக்கல நீ சொல்லலாம், உங்க அப்பாவும் சொல்லலாம். அதுக்காக யாருங்க நான் இப்படி கொடுக்க முடியும்? பூ பூக்கிறது வாசனை கொடுத்தோம், வணங்குற தெய்வத்துக்கு கருத்துல போட்டு அழகு பார்க்க மட்டும் இல்லை. என்ன போல வண்டிகள் தேடி பிடிக்கவும் தெம்மாந்து படிக்கவும் சேர்த்தா இந்த சாதகிட்ட வந்தா எல்லாரும் காட்டு. என்னடா உலகம் இது? வேலை தேடி வரா என்ன நாய் வேலையும் தர மாட்டேக்கு. தொழில் செஞ்சு பழக்கிறானா காசு வேற இல்லை. காலம் எடுத்து பழக்கிறானா அதுக்கு அடியா வேற உணவு தெம்பு இல்லை. மீறி இருக்கிறது ஒரே ஒரு தொழில், அதுவும் fraud பண்ணது. fraud பண்ணதுனால
இந்த கோர்ஸ் வேற நேரம் கட்ட நேரத்துல என்ன மாத்தாடா ஏதோ அடிமையா வந்திருக்குமோ என்னடா வேலை பண்ணி ஏதாவது கிடைச்சதா ரொம்ப பெருசா கிடைச்சா என்னது கிடையாது எப்போ போல ட்ரெயின்ல போய் கார் எடுத்துதான் மிச்சம் சீரியஸா பேசுற நீ காமெடியா பண்ற ஏன்டா உனக்கு ஏன் காமெடியா இருக்கு சரி அதை விடு உடனே ஆஃப் பண்ணா அடுத்த சீன் இப்ப நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க ஒரு சீன் அது வந்து சும்மா இது பண்ண முடியாது சும்மா இருக்க சும்மா டேய் வேலை சும்மா இருக்கணும்டா அப்படி தெளிவா சொல்லுடா பெரிய பண்ணணும் நான் என்ன பண்ணணும் எனக்கு வர கோவம் பண்ணா அப்படியே கை செஞ்சுடா பாத்துங்க ஏய் கோபப்படாதடா வீடியோ போறோம் தப்பே இல்ல பாண்டிகிட்ட பட்டாதேனா எனக்கு எவனோ எழுதுறா பாடிக்காத பொறம்போக்குறாய் உனக்கு எவனோ எழுதுறா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து முதலாளி மாறியா நல்ல மாறி மூடு இனி பெருஞ்சல் மாத்தாடா நம்ம ரெண்டு பேரும் வேணா ஏதாவது கோயிலையோ இல்லன்னா கல்லறையிலோ கோர்பட்டா நல்லா தின்னலாம் அதை விட்டு முதலாளியாக சொல்றியே ஐயோ